ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 5:12, Psalms 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவனுக்கு எந்த தீமையும் வராதபடிக்கு, எந்த தேவைகளும் வரும் பொழுது அவைகளை அவன் சந்திக்கும்படிக்கு அவனை கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்கிறார். Dear children of God, the word of God says, the Lord blesses the righteous. And also, he surrounds them with the shield of favor. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். நாம் தேவனுடைய பார்வையில் நீதி நியாயங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Whatever the world may do for you, but when you do right things before God, he is going to bless you, as he is going to take care of every need in your life. Because the word of God says, he will surround the righteous with the shield of favor. Wherever you go, you will find favor. It may be in your office, it may be in your university, it may be in your children's life, wherever it may be, the Lord God will surround you with a shield of favor. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு தேவன் தம்முடைய தயவு என்கிறதான ஒரு கேடகத்தை கொடுத்து உங்களை அவர் மூடிக்கொள்வார். தேவைகள் மத்தியில தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தயவு கிடைக்க உதவி செய்வார். Whenever you are in a need, he will grant you favor so that your needs will be met. That is what the word of God says. He will surround you with a shield that will protect you from every darts of the devil. பிசாசுடைய எல்லா அக்கினி ஆஸ்திரங்களிலும் இருந்து உங்களை பாதுகாக்கும்படிக்கு அவர் தம்முடைய இரக்கம் என்கிறதான ஒரு கேடகத்தினால் மூடிக்கொள்வார். உங்களுடைய பொருளாதார தேவையா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பின் தேவையாக இருக்கலாம், சரீரத்திலே ஒரு பலவீனமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தயவு என்றதான ஒரு கேடகத்தை கொண்டு மூடி மறைத்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார். The doctors may say you have a terrible disease, but our Lord God is the one who heals you. He will shield with his favor of healing so that you will be healed. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு தயவு என்கிறதான ஒரு கேடகத்தை உங்களுக்கு தருவார். In the life of Joseph, Joseph was in the prison, but the Lord God protected him and surrounded him with the shield of favor from the jailer. The same way, you might be in a trouble, but you will find favor from God so that you will glorify God's name. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்திடணும். காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவர்களை சூழ்ந்து கொள்ளும், அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், அவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும், இரத்தத்தினால மூடி மறைத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்திடலும், அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.